டைட்டா இந்த மாரி டவரை கூட்டணும் வந்து டைட்டா வாங்கலாம். வேஸ்ட் டூகர்ஸ்லாம் எடுத்துமா பேச்சுல தூக்கி போட்டு டமால் டமால் லாலிபாப் கொடுப்போம் டைட்டா வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. மாமா உங்க நேம் ப்ரோ? ஹாரிஸ், ஹாரிஸ். உங்க நேம்? லாபேஷ், உங்க நேம்? வினோத், வினோத். விஜய். விஜய். நைஸ். சரி, லவ் பத்தி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் லவ் இப்படிதான்டா அப்படின்னா என்ன விஷயம்? டைட்டா இந்த மாரி டவரை கூட்டணும் வந்து டைட்டா வாங்கலாம். அந்த மாரி இந்த மாரி வேற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரினா சோ என்ன சோனா எனக்கு புரியல. சோனா சோனா அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி ஒரு இந்த மாதிரி எந்த மாதிரி பேசுறாங்கன்னு எனக்கு வரையும் புரியல. வச்சுக்கோ. வேற என்ன பண்ணீங்க? நீ லவ் பண்றியா? நான் லவ் எல்லாமே பண்ணுவேன். என்னென்னலாம் லவ் பண்ண போடுற என்னென்னலாம் பண்ணி நான் பண்ண போயிட்டு ஒரு அம்மா கூட்டின்னு போயிட்டு இந்த மாரி பொதாரில் கூட்டின்னு போய் உட்கார வச்சம்மா டீலாம் இங்க சரி. இங்க இதுனா டவர் பார்க் வந்துட்டீங்களா? இங்க வந்து என்னென்ன சிலிம்பிஸ் எல்லாம் நடந்திருக்கு இந்த டவர் பார்க்? எல்லாமே ஒரு ஆளா உட்கார வச்சுன்னு இருப்பான், மடி மேல போட்டு வாங்கின்னு இருப்பான். டமால் 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 சொல்லுவேன் மச்சான், என்ன ஒரு டமால் டமால் சவுண்ட் கேக்குது. டமால் டமால் சவுண்ட் கேக்குதா? சரி, ஓகே. 90s கிட்ஸ் லவ் பெருசா, இப்ப இருக்கிற லவ் வந்து பெருசா? 2K கிட்ஸ் தான் மஜாவே. 2K கிட்ஸ் தான் 90sலாம் வேஸ்ட். கேம்ப் அதிகமா மஜாவாகிறாரு தலைவரே. ஏன் 2K கிட்ஸ் லவ்? 90sலாம் வேஸ்ட். 2K கிட்ஸ்லாம் எடுத்துமா பேச்சுல தூக்கி போட்டு டமால் டமால் சாம்பார் சோறுங்க அதெல்லாம். அம்மா வச்சுன்னு அப்பா வச்சுன்னு அப்படியே கல்யாணம் முடியும். 2K கிட்ஸ்லாம் அப்படிலாம் இல்ல, அப்படியே பேச்சுல அப்படியே வாட்சாலே அப்படியே பிடிப்போம். நாங்க அப்படியே வாட்சாலே பிடிப்போம்னா எப்படி எல்லாம் பேச்ச போடு ஒரு பொண்ணு கரெக்ட் பாக்கும்போது அடி இங்க வாடி அப்படின்னா அது அப்படியே பேச்சாலே அப்படியே வந்துடும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதை நினைச்சு இரு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு. அதெல்லாம் இல்ல. 2K கிட்ஸ் அப்படியே இப்படி வாட்சாலே அப்படியே புரியல. 2K கிட்ஸ் வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, எப்படி அட்ராக்ட் பண்ணுவீங்க ஒரு பொண்ணு? நீ சொல்லவே தகல. எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? அதெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு வந்து சொன்னா நல்லா வானத்துக்கு போமிங்க அந்த மாதிரி போயிட்டு வருவோம். எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க? மக்கால வச்சா இந்த மாதிரி வானத்துக்கு போயிட்டு கீழே வருவாங்க. அந்த மாதிரி நானு அதான் அந்த மாதிரி நானு மாமா வெயிட்டிங் என்னன்னா முடிஞ்சு ப்ரப்போஸ் பண்ணும்போது என்னென்னலாம் குடுப்பீங்க? லாலிபாப் கொடுப்போம். அந்த லோக்கல் ஸ்லாங் பேசுறீங்களா? சோ மஜாலா பேசுறீங்களா? அப்படி என்னென்ன ஸ்லாங்ல பேசுவீங்க? இப்ப நான் புதுசா சென்னைக்கு வரேன், புதுசா ஊர்ல இருந்து நான் சென்னைக்கு வரேன், ஓகேவா? என்கிட்ட வந்து என்னென்ன மாதிரிலாம் பேசுவீங்க? ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் வா மைமா அப்படின்னு பண்ணா ஒரு பொண்ணுங்க கிட்ட வந்து பேசினா எங்கெல்லாம் கூட்டு போவீங்க? வீடு இங்கதான் இருக்குது. அப்படியே செட்டிங்கா மாதிரி பேசுறாரு. அதான் இங்கதான் ஜஸ்ட் நவுல வந்துரு. அப்படியே வானத்துக்கு பூமிக்கு அமுச்சு விடுவேன். ஆனா பொண்ணுல மட்டும் சத்தியமா நம்புறேன். மோசமான கிரிமினல் அது. எல்லா பொண்ணும் அப்படி சொல்லக்கூடாது. எல்லா பொண்ணும் என்ன மாதிரி நல்ல பொண்ணுங்க இருப்பாங்கல்ல. உன்ன மாதிரி நம்ம பொண்ணுனா நான் எங்க போய் நான் தேடுறது? உன்னை பத்தி சொல்லு. எங்க மனசு வலிவா? சரி, இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் வந்து பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க, பிளஸ் பெஸ்டின்னு வச்சிருக்காங்கல்ல. அந்த பெஸ்டிக்கு ஒரு 2 வார்த்தைனா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து பெஸ்டினா பசங்க தான். எனக்கு பெஸ்டினா பசங்க தான் இருக்காங்களா? எனக்கு புரியல. பையன் கூட என்ன பண்ணுவ பெஸ்டியா இருந்து? நான் தான் பையனா இருந்தா கூட நம்ம எப்படி
ப்ரோ கூலி எங்கேயுமே வைக்க மாட்டேங்குது ப்ரோ. ஆமா ப்ரோ. ஒரு நிமிஷம் நாங்க வந்து சேனல் பண்றோம். கூலி போய் வைக்கலடா டேய். எனக்கு சத்தியமா தான் மனசு கஷ்டமா. நீ வேற ஏதாச்சும் பொண்ணை பத்தி அது படியா எனக்கு கூலி போய் வைக்க மாட்டேங்குது. அதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இல்ல அது போட்டதான் குப்பை கொட்ட முடியாது. ஆமா. சரி ஓகே. ஒரு நாளைக்கு காலைல ஏஞ்சதுல இருந்து இப்போ வரையும் ஒரு மறக்காம டெய்லி ஒரு விஷயம் பண்ணுவோம்னா என்ன விஷயம் பண்ணுவோம்? என்ன நடிப்பேன் மஜாவா ஐயோ நாங்க எல்லாம் சிவப்பிள்ளை எங்க மனசு ரொம்ப வெள்ள நான் காலைல ஏஞ்ச உடனே காபி குடிப்பேன். நெக்ஸ்ட் கூலிப்பு தான் எனக்கு சத்தியமா. எங்க அம்மா மேல சத்தியமா 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 இல்ல இதுதான் இல்ல பல்ல கூட வழுக மாட்டேன். ஒரே தலைகாணி தான் வாய் உள்ள. சத்தியமா கூலிப்பு தான். சரி அதை விடுங்க. அந்த எக்ஸ்டர்னல் விஷயம் விட்டுருங்க. வேற என்ன விஷயம் வந்து ரெகுலரா வேற என்ன பண்ணுவோம்? பாத்ரூம் போயிட்டு உட்காருவோம் தான். நான் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமனா டீ குடிச்சோன்னா வயிறு கலரும். போயிட்டு பாத்ரூம் தான் உட்கார போறேன். வேற என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனுங்களா இருக்காங்க. இவனுங்கல்ல ஆன்டி சோக்குனா யார ஒருத்தர் கை காட்டுவேன். டோகிராம் பேர் அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நைட் ஆனா போவான். காசை மூஞ்ச புசின்னு போவான். வேற என்ன 300. ஆமா வேசாரு பாடி. ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பெனிஃபிட், லவர் கூட இருந்தா என்ன பெனிஃபிட்? ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வச்சுக்கீங்க ஜெயிலா அட்டி விட்டுன்னு இப்ப என்கிட்ட காசு இருக்குன்னு வச்சுக்கீங்க. என்கிட்ட காசு நினைச்சு செலவு பண்றேன். இதே பொண்ணு இந்த காசு நினைச்சு சத்தியமா செலவே பண்ணாது. என்கிட்ட வச்சா இருந்தா 10 ரூபாய் இந்த அதை வாங்க இதை வாங்க என்கிட்ட காசே இல்லடா அப்படின்னு. அதுதான் பொண்ணுங்க. ஆமா. சரி ஓகே. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பொண்ணுங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்னென்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நீங்களா தூக்கு மாட்டு தொங்கிருங்க. அதுதான் நான் சொல்றேன்.